நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மாற்றம். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் இவங்க 2 பேரும் இனிமேல் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக இப்போ ஓப்பனிங் பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல ஆயுஷை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணமாக இந்த பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆயுஷ் மாத்திரை எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம சிஎஸ்கேக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இப்போ சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, பஞ்சாப்க்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எப்போ பயிற்சி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆர்ஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சி தோல்வி. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே எஸ்டர்டே நைட்டு நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. வந்த கையோட ஒரு அதிரடியான பயிற்சியில் வந்து ஈடுபட போகிறாங்க. நம்ம பஞ்சாப்க்கு எதிராக இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகிற ப்ராக்டிஸில் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து கலந்து கொள்ள போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் மேட்ச் சரியாக அமையல, 2வது மேட்ச் பஞ்சாப்க்கு எதிராக அதுக்கான ஒரு தீவிரமான பயிற்சியில் நம்ம சிஎஸ்கே வந்து ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் ஓப்பனிங் சேஞ்சை பார்த்துருவோம். ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் சஞ்சு இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து களம் இறங்கியிருந்தாங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் 2 பேருமே எதிர்பார்க்காத விதமாக வந்து அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவின் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டது ஓப்பனிங். ஸோ இப்போ ஓப்பனிங் சொதப்பல் காரணமாக நம்ம சிஎஸ்கே முதல் தோல்வியை வந்து அடைஞ்சிருக்காங்க. இதே தோல்வி இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம சிஎஸ்கே சேஞ்ச் வந்து பண்ண போகிறாங்க ஓப்பனிங்கை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு ஒரு புதிய டீமில் வந்து ஜாயின் ஆகிருக்காரு. அவருக்கு ஒரு ப்ரெஷர். அது மட்டும் இல்லை, நம்ம ருத்ராஜ் எப்போ கேப்டன் ஆனாரோ அப்போ அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் தான் அவரும் வந்து இருந்துகிட்ருக்காரு. இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே அந்த மாற்றத்தை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுவும் ஆயுஷ் மாத்திரவே 3வது இடத்துல நம்ம சிஎஸ்கேயில் பார்த்துருந்தோம். ஸோ மறுபடியும் நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம சஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஓப்பனிங் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஆயுஷை ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்றதுனால என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சுவாக இருக்கட்டும் ருத்துவாக இருக்கட்டும் 2 பேருமே ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர். ஸோ இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல விக்கெட்டை பறி கொடுக்குறத விட நம்ம ஆயுஷை ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஆயுஷ் அதிரடியாக ஆடி கொடுப்பாரு. நம்ம சஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் எடுத்துப்பார். ஆயுஷாக இருக்கட்டும் சஞ்சுவாக இருக்கட்டும் இவங்களோட காம்போ ஒரு மிகப்பெரிய காம்போவாக வந்து அமையும். ஸோ இப்போதைக்கு இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே ஆயுஷை வந்து ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம சஞ்சு ருத்ராஜ் இவங்க 2 பேர்த்தையும் ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்றத விட ஆயுஷ் அது மட்டும் இல்லாமல் சஞ்சு இவங்க 2 பேர்த்தையும் நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு நல்ல பிளானாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆயுஷ் சஞ்சு இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா, இல்லை மறுபடியும் நம்ம ருத்து சஞ்சு வந்து ஓப்பனிங் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.